நீங்கள் ஆன்லைனில் பிகினராக இருக்கீங்களா? உங்களுக்கு மினிமம் நார்மலான ப்ளவுஸ் டிசைன் கம்மி பட்ஜெட்டில் போடுறது எப்படி பார் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுதான் வீடியோஸ் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், ஐக்கானில் வைக்கிறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து 3 லைன் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீடு வந்து நான் போட்டிருக்கேன். சுகர் பீடு போட்டு சுகர் பீடு வந்து நிறைய பேர் 6 7 அப்படிலாம் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க த்ரெட்குள்ளே. ஸோ சுகர் பீடு வந்து மினிமம் 4, மேக்ஸ் மினிமம் 3, மேக்ஸிமம் வந்து மினிமம் 1 கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமமே 3 or 4 தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டோன் செயின் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டோன் செயின் வந்து நான் கரெக்டான சைஸ் வந்து பார்த்து நான் அதை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். நான் ஸ்டார்டிங்கை வந்து நான் கட் பண்ண போகிறது கிடையாது. நான் எப்போதுமே வந்து நான் ஸ்டார்டிங்கே கட் பண்ண மாட்டேன். கரெக்டாக நம்ம ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நான் எண்டிங்கில் தான் நான் வந்து கட் பண்ணுவேன். ஏன்னா ஸ்டோன் செயினோட லென்த் வந்து கொஞ்சம் மினிமம் ஆகும், ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால வந்து நான் வந்து பாருங்கள், நான் கம் வச்சு நான் ஒட்டலை, நான் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். நீடில் வச்சு த்ரெட்டு வச்சு லாக் தான் போட்டிருக்கேன். ஸோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள். ஆரி வந்து ஈஸி தாங்க கற்றுக்கிறது. நம்ம ஈஸின்னு நினச்சா கற்றுக்கிறது ஈஸி, கஷ்டம்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டம். நம்ம எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான் கரெக்டாக நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு பழகுவோம். ஒன்றுமே பண்ணாமல் ஐயோ இது கஷ்டமாக இருக்கே, இது போடணுமா அப்படின்னு நினச்சா அது கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஆரி ப்ளவுஸில் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம ஒரு 10 கஸ்டமர் வச்சுக்கிட்டா போதுங்க. நான் சொல்கிறது மந்த்லி ஒரு 10 கஸ்டமர்ஸ் இருந்தால் நமக்கு போதும். ஒரு ப்ளவுஸ் வந்து 1000 ரூபா அப்படின்னு நம்ம மினிமமும் போட்டோம்னா 10 கஸ்டமருக்கு 10,000 ரூபா. ஆனால் அதோட மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 10 ப்ளவுஸ்க்கு வந்து 10,000 ரூபா அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு 8,000 நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆரி பிஸ்னஸ் ரொம்பவே நல்ல பிஸ்னஸ் தான். நம்ம எஃபெக்ட் போடணும், கடின உழைப்பு வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஒரு 4 பேர் வச்சு நம்ம வந்து நம்ம பேர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வேலை வாங்கணும்னா கண்டிப்பாக நம்ம டே அண்ட் நைட்டு உழைச்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் நம்பர் 2. எப்படி சிம்பிளாக நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து சிம்பிளாக போதும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க்கு தரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த பட்ஜெட்குள்ளே இருந்தால் போதும் அப்படிம்பாங்க, கம்மி ரேட்டில் பண்ணணும்பாங்க. நீங்கள் ஒரு ஃபிக்ஸடாக நீங்கள் ஒரு ரேட்டு சொல்லிவிட்டு இது தாங்க இவ்வளோ தான் ஆகும், இதுக்கு மேலே நாங்கள் ஆட் பண்ணலாம், ஒன்றுத்துக்கு காசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு